கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, எம்மா 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 எம்மா, மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் காலைதானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. சித்திரை மாசம் வந்தா மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன், இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதம் இது கோவிலில் பண்ணால் கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு, இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆற்றுல இருக்கும்போதெல்லாம் 34 வருஷமா தான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அதுபோல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும், எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அதுபோல் இங்கே இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 எம்பி எல்லாரும் மேடைக்கு எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி அந்த பறை இசையை அவங்க வாசித்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடலை. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ் பாட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை.